நான் கூறு கட்டவளா அறிவாளியான்னு எனக்கே தெரியலைங்க. ஏன்னு கேளுங்க, இன்றைக்கி சிலிண்டருக்காரு சிலிண்டர் போட வீட்டுக்கு வந்தார். எங்கள்கிட்ட எப்போவுமே 50 ரூபா அவருக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். என்றைக்குமே அவருக்கு பில்லை விட 50 ரூபா எக்ஸ்ட்ரா அவருக்கு என்றைக்குமே கொடுக்குறது வழக்கம். அதே மாதிரி இன்றைக்கி வந்தவர்கிட்ட இன்றைக்கி காசு சில்லற இல்லை. 500 ரூபாய் பிடிச்சா 50 ரூபாய்க்கு 500 ரூபாய் பிடிக்க, சரி 20 ரூபா இருக்குது சேர்த்து வச்சு கொடுத்துருவோம்னு கொடுத்தா. அவருக்கு என்னம்மா 20 ரூபா தான் இருக்குது, இன்னும் 30 ரூபாங்க அப்படின்னாரு. 30 ரூபா இல்லையே, அவங்களுக்கு நம்ம பிள்ளை காசை கொடுத்தாச்சுல, அப்புறம் என்ன, இது டிப்ஸு தானே, டிப்ஸு எங்கள் இஷ்டம் தானே அப்படின்ட்டு. என்ன எங்கள் இஷ்டம்ன்ற, இப்போ 50 ரூபா கொடுத்தேன் இல்லாட்டி சிலிண்டர் கூட அப்படின்றார். என்னது இது அதட்டுறியா, சிலிண்டர்லாம் கொடுக்க முடியாது, சிலிண்டர்லாம் கொடுக்க முடியாதுன்னு வீட்டுக்குள்ள நுழைய வந்தார். நான் நிப்பாட்டிக்கிட்டேன். எதுக்கு வீட்டுக்குள்ள வரையா, வீட்டுக்குள்ள ஆள் வீட்டுக்குள்ள எதுக்கு நுழையிறியா, பாம்பளை எல்லாரும் வீட்டுக்குள்ள சிலிண்டர்லாம் தூக்கக்கூடாது, காசு கொடுக்கணும் சிலிண்டர் தூக்குவீங்களா அப்படின்னு வழக்காயிடுச்சு. 2 பேர் வழக்கடிச்சிக்கிட்டு என் மாமியார் இருந்தது. என்னவில்ல எப்போ பார்த்தாலும் யார்கிட்ட போனாலும் சண்டை தானா, அவருக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கணும்ல, இந்தாங்கப்பா இந்தாங்க போகிறா அவர் சண்டை விடாதியா அப்படின்னு கொடுத்துருச்சு. உனக்கு எப்படி இனிமேல் சிலிண்டர் வருதுன்னு பார்க்குறேன், அதை தெரிஞ்சு பேசுகிறேன், சிலிண்டர் எடுக்க விட மாட்டேங்கிற, நெஞ்சு நிமித்துட்டு ஆம்பளைட்டு சண்டைக்கு வர மாதிரி வர, இனிமேல் உன்ட்ட எப்படி சிலிண்டர் வருது, உனக்கு யார் போடுறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. எனக்கு ஒரே பயமாக போச்சு. என் மாமியா, நீ எவன்ட்ட பார்த்தாலும் நீ வம்புழுத்து வைக்கிறீல, நீ இப்படி வம்புழுத்து வச்சுன்னா போ, உனக்கு சிலிண்டர் இல்லாமல் போச்சா இன்னும் அடுப்பில் பற்ற வச்சு சோறாக்கு, அப்போதான் அறிவு வரும் அப்படின்னு என் மாமியா சொல்லிச்சு. ஐயோ இதென்ன வம்பா போச்சு, நம்ம ஒரு தெரிஞ்சால் நம்மளை வைவாரே, ஒரு 30 ரூபாய் மிச்சப்படுத்த போய் இப்படி ஆகிப்போச்சு போதா அப்படின்னு யோசனை பண்ணி வேகமாக சிலிண்டர் ஆஃபீஸுக்கு போய் எங்கே சிலிண்டர் காட்டுங்க எனக்கு இப்படி பிரச்சனை அப்படின்னு போய் சொன்னேன் சிலிண்டர் ஆஃபீஸில். அவங்க உடனே அது எந்த ஏரியான்னு கண்டுபிடிச்சி அந்த ஏரியாக்கார் யார் போடுறதுன்னு கண்டுபிடிச்சி போன் அடிச்சிட்டாங்க. போன் அடிச்சு இன்னாரு எதுக்கு போய் இன்னாரு வீட்டில் போய் இன்றைக்கி போய் சண்டை ஓட்டையாமல பிரச்சனையாச்சாம்ல பக்காக்கம்லாம் கூட்டிட்டாங்கன்னு சொல்லி இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு. உடனே அவங்ககிட்ட போனை கொடுங்கன்ட்டாங்க. நான் போன் எடுத்து அலோண்டேன். எதிர்மனையில் இருந்த சிலிண்டர் இருக்காரு. மேடம் எதுக்கு மேடம் நீங்கள் இப்போ இது ஆஃபீஸ் வரைக்கும் போனீங்க, உங்களுக்கு கரெக்டாக நான் சிலிண்டர் போட்டுருவேன் அப்படின்னு. நீங்கள் தானே சிலிண்டரே போட முடியாதுன்றீங்க. இல்லை மேடம் நீங்கள் டிப்ஸு காசே கொடுக்க வேணாம், இனிமேல் உங்களுக்கு கரெக்டாக சிலிண்டர் போட்டு நீங்கள் தயவு செய்து ஆஃபீஸை விட்டு வாங்கன்றாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம் போச்சு. பாடுறா என்னப்பா அது, வீட்டில் அந்த வீரவசனம் பேசியிருந்தாலும் இப்போ இப்படி மேடம்ன்றாப்புல அப்படின்ட்டு. அப்புறம் தான் புரியுது, டிப்ஸு காசை அதட்டு கேட்டாலும் கொடுக்கக்கூடாதான், நம்ம இஷ்டமாம்ல. ஏங்க இனிமேலாம் அப்படி அவசரப்பட்டு ஆத்தாடி காசு கொடுக்கணுமேட்டு அடுத்த வீட்டு கடை வாங்கிலாம் கொடுக்காதீங்க. இருக்கிற காசை கொடுங்க. 20 ரூபாயோ 30 ரூபாயோ 50 ரூபாயோ உங்களால் எது முடியுமோ மனசார கொடுங்க. அதை விட்டுவிட்டு அதை டிக்கெட் கேட்டாங்கன்னா ஒத்த காசு இல்லையா, சிலிண்டருக்குரிய பில்லை மட்டும் தான் கொடுப்பேன், முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு வாங்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லையா. நான் இத்தனை நாளாக பயந்துட்டு கொடுத்துட்டு கிடந்தேன், இனிமே வரட்டும் நான் பார்த்துக்கிறேன். நான் பட்ட மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல, அம்புட்டு இல்லத்தரசிகளும் தெரிஞ்சுக்கோங்க. எதையுமே பயப்படாதீங்க, பயப்படாமல் தைரியமாக என்கிட்ட இதாக இருக்குது அப்படின்னு பேசிடுங்க. தைரியமாக பேசுகிற மட்டும் இந்த பூமியில் வாழ முடியுங்க. பிடிச்சிருக்குங்களா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கணும். கூட இருக்கிற பெல் பட்டனை அப்படியே கிளிக் கொடுத்துருங்க.